துரைமுருகனும் ரஜினிகாந்தும் நகைச்சுவையாளர்கள் என்பதால் இரண்டு நகைச்சுவைகளும் முட்டிக்கொண்டதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். காட்பாடியில் உள்ள VIT பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர், நடிகர் ரஜினிகாந்த், அமைச்சர் துரைமுருகன் ஆளுக்கொரு நகைச்சுவையை சொன்னார்கள். அது மோசமாக பேசப்பட்டு அந்த நகைச்சுவை உச்சத்துக்கு வந்துவிட்டதாக குறிப்பிட்டார். அதனால் நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் என முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த பக்கம் ரஜினி, என் ஆருயிர் கலை சகோதரர், இந்த பக்கம் துரை அவர்கள், என் ஆருயிர் அரசியல் தலைவர். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் அகப்பட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல பிள்ளையாக வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார், இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார். நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் என்ற உச்சத்திற்கு வந்து விட்டது. இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள். என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா? துரைமுருகன் அவர்கள், இது என்னப்பா, நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம், நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்? ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார். இது எப்படி தெரியுமா? எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு. அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது.